ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் கம்பெனியை பற்றி சொல்லிடுறேன். இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அப் டு 50,000 வரை சேலரி ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் இருக்கும். அதுக்கு மேலே 10 நிமிஷம் கூட நீங்கள் வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓ என்ன சதீஷ், சாரி சார், அலாரம் அடிக்குது. எதுக்கு அலாரம்? மார்னிங் எந்திரிக்கணும்ல. 11 மணிக்கா எந்திரிக்கிறீங்க? இன்னைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் சார். 11 மணிக்கு தான் இன்டர்வியூ வரணும்ல. இல்லை, நான் மற்ற நாளில் கேட்குறேன். மற்ற நாள் தான் இன்டர்வியூ வைக்க மாட்டீங்களே. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த இன்டர்வியூ. வாட் இஸ் யுவர் வீக்னஸ்? என்னோட ஸ்ட்ரென்த் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அதான் என்னோட வீக்னஸ். அப்போ உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன? சார் என்னோட வீக்னஸ் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அதான் என்னோட ஸ்ட்ரென்த்து. சரி, சேலரி எப்படி எதிர்பார்க்குறீங்க? மாதம் மாதம் எதிர்பார்க்குறேன் சார். இப்போ நான் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு போயிடுவேன் சார். அப்போ வேலை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்போயே எந்திரிச்சு போயிடுவேன் சார். ஏன்? ஏன்னா வேலை நேரத்தில் இப்படி உட்காந்து வெட்டியாக பேசிட்டு கூடாதுல்ல, அதான் சார். ஓகே, நாங்கள் ஃப்ரெஷர்ஸை விட எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் எதிர்பார்க்குறோம். எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒர்க் போயிருக்கணும்ல சார். யா அஃப்கோர்ஸ். அப்போ எப்போ நான் ஒர்க் ஜாயின் பண்ணணும்? வாட்? இல்லை, எப்போ ஒர்க் ஜாயின் பண்ணணும்னு கேட்டேன். பட் வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். பட் ஐ நீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் வாட்? சாரி. இட்ஸ் ஓகே. ஆமாம், நான் எப்போ ஜாயின் பண்ணணும்? ஹலோ, நான் சாரி சொன்னதே உங்களுக்கு ஒர்க் இல்லைன்றதுக்கு தான். பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தானே எதிர்பார்க்குறீங்க. ஆமாம். அப்போ எனக்கு ஜாப் கொடுங்க. உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. நீங்கள் ஒர்க் கொடுத்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். சி, ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்டை தான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு எடுக்கிறோம். சி, ஆல்ரெடி நான் படித்து முடிச்சிட்டேன். அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு ஒர்க் கொடுங்க. நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. அதான் கேட்குறேன், எப்போ நான் ஒர்க் ஜாயின் பண்ணணும்?